வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன் வருது. ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி அதிபதி குரு. ஸோ குரு அது பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை 4 இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் வந்து எந்த வித மாற்றமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பட் நடைமுறையில் வந்து கொஞ்சம் டிலேடாக இருக்க மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. மற்றபடி வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும்பொழுது சனி ராகு ஒன்றா இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதேமாதிரி வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், குடும்பத்துக்கு சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுத்துறதுக்கான சொத்து சம்மந்தமான விஷயம், நிறைய தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் வரும். அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துங்க. அது 4ஆம் அதிபதி 6ல். ஸோ 4ஆம் அதிபதி 6லன்னா அது பரிவர்த்தனை அங்கேயே வரும்போது அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லது. அதுவும் வந்து 4 குரு ஆட்சியோடு இருந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து சின்னதாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்து. ஏன்னா வந்து அது பாதகாதிபதி வக்கரமாக கூடவே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், பார்த்துருந்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களும் தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6 மற்றும் உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது சுக்கிரன் வந்து 6லேயே ஆட்சியாக இருக்கிறதா அர்த்தம். ஸோ அதனால் வந்து ஒரு வேலை விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் வந்து புதன் நீச்சமாய் வக்கரமாகும்போது கணவன் மனைவி உறவில் வந்து சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும். ஏன்னா வக்கரம்னாலே கொஞ்சம் ஈகோ ஒரு அதிகமாக இருக்கும். நான் முடிச்ச கோயிலுக்கு 3 காலங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். மாமியார் சார்ந்த உறவுகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வாரத்தின் ஸ்டார்டிங்கே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு மனக்கலக்கங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து திங்கள் செவ்வாயில் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து மாறி வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு ராசிகளுக்கு வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ 9 4 ஒரு கேந்திராதிபதி திரிகோணம் எல்லாம் வந்து ஒரு பெரிய ராஜயோகங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நடைமுறையில் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான பிஸ்னஸ் இருந்தாலும் அது நம்ம எதிர்பார்த்த வேகத்தில் இல்லைங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து மேஜராகவே பார்க்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், தாயார் சம்மந்தமான உடல்நல சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அங்கே சனி ராகு எல்லாமே நிறைய பிளானட் அங்கே இருக்கும்போது அது வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனம், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ஒரு திரிகோணாதிபதி கேந்திராதிபதி ஒன்றா இருக்கும்போதே நல்ல ஒரு பெரிய ராஜயோகம் நல்ல விஷயங்கள் கொடுக்கும். இருந்தாலும் சூரியன் வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது அது வக்கரமாக போகிறனால கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாவது சந்திரன் 8ல் இருக்கும்போது திங்கள் செவ்வாயில் மொத்தம் சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாவது செவ்வாய் 8ல் இருக்காருங்க. ஸோ அதில் வந்து 5 மற்றும் 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகளை ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதனால் காதல் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு அதனால் தூங்காமல் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு ராகு தேசம் ராகு வந்து 4ல் இருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது ஏதாவது வீடு பெருசாக வாங்கணும், சொத்துக்கள் பெருசாக வாங்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ரொம்ப மனசு இதனால் குடும்பத்தில் வந்து சலசலப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் விரோதங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்குது. ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை வந்து அங்கேயே 4லே இருக்கிறதா அர்த்தம். ஸோ அதனால் நிறைய கிரக கூட்டங்கள் 4 இருக்கும். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து அது சனி ராகு எல்லாமே ஒன்றா இருக்கும்போது ஒரு ஸ்மெச்சஸ் எதையுமே முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபத்திலிருந்து சனி ராகு ஒன்றாக இருந்து 4 இருக்கும்போது தாயோட உணர்வு சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சனி ராகுங்கிறது ஒரு எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருந்துக்கணுங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபதி புதன் வந்து பார்த்தா 7 10ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் வந்து இருந்தாலும் அது வந்து ஒரு
கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்களாக இருந்தாலும் அதில் வந்து என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். பட் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கணவன் மனைவிகளோட சின்னதாக ஈகோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் சில கடமை வந்து கேது தேசமாக கேது வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன்கள் வாங்குற மாதிரி நிர்பந்தங்களை ஏற்படுத்தும், கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னம் வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து அது பரிவர்த்தனை 6லேயே இருக்கும்போது வேலை விஷயம் நல்ல ஏற்ற நல்ல லாபம் இருந்தாலும் அது ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக ஃப்ரீயாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். காரணம் சுக்கிரன் இப்போ வக்கரமாக போகிற மாதிரி இருக்கிறனால அந்த வக்கரத்தில் இருக்கிற கிரகங்கள் கொஞ்சம் பலன்களே ஸ்லோவாக தான் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களுக்கு இந்த ப்ளஸ் மைனஸ் என்னென்ன இருக்குதோ அதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி நான் டெய்லி ஒரு 10லேருந்து 15 நிமிஷமோ ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்னவோ ஸோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணுவோ கண்டிப்பாக அடுத்த தடவை போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.